ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ கவர்மெண்ட், அப்புறம் வந்துட்டு சைனா கவர்மெண்ட், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் சைனா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்ககிட்ட இருந்து அதிகமான மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸும் சரி, இதெல்லாம் எங்கள் கண்ட்ரியிலேருந்து தான் போகுது. ஆனால் அதுக்கான டேரிஃபை நாங்கள் பல வருஷமாக வாங்குறதில்ல. இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் டேரிஃப் வாங்க போகிறோம். யுஎஸ்ஏ கவர்மெண்ட், நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்தால் முக்கால்வாசியான மெடிசன்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகமான டேரிஃபை போட போகிறோம். லைக் 25% அது 40%. டேரிஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. டேரிஃப் அப்படின்றது டேக்ஸ். அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டேக்ஸ் அதுதான். ஸோ இந்த விஷயம் வந்து கேட்ட உடனே மாண்புமிகு யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை இப்போவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் கிவ் மீ 1 month டைம் அப்படின்னு கேட்குறாரு. அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ணுறாரு டொனால்ட் ட்ரம்ப், இதை பற்றி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. மேக்சிமமான ரா மெட்டீரியல்ஸ் சைனாவில் இருந்தால் நம்ம வாங்குகிறோம். க்ரானிக் டிசீஸை ட்ரீட் பண்ணுற ட்ரக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைனாவிலேருந்து தான் வாங்குகிறோம். நம்ம ஒரு வேளை இப்படி டேரிஃபை நம்ம பே பண்ணோம், அதிகமான டேரிஃபாக இருக்குது, இதை நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய கண்ட்ரிஸ், டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இப்படி சேல்ஸ் பண்ணுறதுனால, இம்போர்ட் பண்ணுறதுனால நார்மலாக வாங்குகிற அந்த ரேட்டையும் தாண்டி ரொம்ப அதிகமாயிரும். ஃபைனலி ஃபார்மசூட்டிக்கல் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது எம்என்சிஸ், மல்டிநேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இன் யூஎஸ்ஏல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரா மெட்டீரியல்ஸை அந்த இண்டஸ்ட்ரீஸே ப்ரொடியூஸ் பண்ணணும். இதனால் என்ன அப்படின்னா அந்த டேரிஃப் வந்துட்டு கேன்சல் ஆகும் ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த யூஎஸ்ஏ கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டில் உள்ள டாலர் வேல்யூ அதிகமாகும். ஒரு கண்ட்ரியில் இருந்து அதிகமான பொருட்களை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த நிதானம், ஃபார்மஸ் ரிகார்டிங்காகவும் நிறைய சோஷியல் ரிகார்டிங்காகவும் நிறைய வீடியோஸ்லாம் இனிமேல் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா ஜஸ்ட் ஃபாலோ மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லவ் யூ ஆல்.